கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பகலின் குளிர்ச்சியான நாளின் தியான வசனம் நெகேமியா 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அதற்கு மறுமொழியாக ஆமேன் ஆமேன் என்று சொல்லி குனிந்து முகங்குப்புற விழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டார்கள். நியாயப்பிரமாண புஸ்தகத்தை தண்ணீர் வாசலுக்கு முன்னான வீதிக்கு எதிரே நின்று ஜனங்கள் எல்லாரும் கேட்டு அறியத்தக்கபடி அதை மற்ற எல்லாருக்கு முன்பாக அதை எஸ்ரா என்னும் வேதபாரகன் வாசித்தான். ஜனங்கள் கவனமாய் செவி கொடுத்தார்கள். அந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறதை வாசிக்க மரத்தாலான ஒரு பிரசங்க பீடம் செய்து அதிலே ஏறி நின்று வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் அநேக பிரபுக்கள் அதிகாரிகள் எல்லாரும் நிற்கத்தக்க அதை வாசிக்க வேண்டும் என்று தீர்மானம் பண்ணினார்கள். எஸ்ரா சகல ஜனங்களுக்கும் மேலாக உயர எழுந்து நின்று சகல ஜனங்கள் புஸ்தகத்தை காணும்படியாக திறந்தான். அந்த புஸ்தகத்தை அவன் திறந்த பொழுது எல்லாரும் நியாயப்பிரமாண புஸ்தகத்துக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி, ஆண்டவருக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்று சொல்லியும் எழுந்து நின்றார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். அப்பொழுது எஸ்ரா மகத்துவமுள்ள தேவனாகிய கர்த்தரை ஸ்தோத்தரித்தான். ஜனங்கள் எல்லாரும் தங்கள் கைகளை விரித்து, ஏராளமானவேர் தங்கள் கைகளை ஜெபம் பண்ணும்படியாக குவித்து மண்டிட்டு அதற்கு மறுமொழியாக ஆமேன் ஆமேன் என்று சொல்லி முகங்குப்புற விழுந்து பணிந்து கொண்டார்கள். அந்த அளவுக்கு யூத மக்கள் நியாயப்பிரமாணத்துக்கு மரியாதை கொடுத்து வந்தார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். நியாயப்பிரமாண புஸ்தகத்தை தங்கள் உயிரினும் மேலாக நேசித்தார்கள். இன்றைக்கும் நியாயப்பிரமாண புஸ்தகமாகிய பைபிள் நம் எல்லாருடைய கரங்களிலும் இருக்கிறது. அதை நாம் மதிக்கிறோமா, படிக்கிறோமா, அதை நாம் உட்கொள்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்ப்போம். இப்படித்தான் ஒரு நீதிபதி இருந்தார். அவர் அனுதினமும் நீதிமன்றத்திற்கு வருவார். அவர் ஒரு கிறிஸ்தவராய் இருந்தபடியினாலும் ஆண்டவரை அனுதினமும் ஆராதிக்கிறவராய் இருந்தபடியினாலும் தீர்ப்பு கூறும்போது அது சரியா தவறா, நான் உண்மையாகத்தான் தீர்ப்பு கூறியிருக்கின்றேனா என்பதை அவர் சிந்தித்து பார்ப்பார். ஒவ்வொரு நீதிமன்றங்களிலும் ஒரு பைபிள் இருக்கும். ஆகவே அவர் ஒவ்வொரு நாளும் நீதிமன்றத்திற்கு வந்தவுடனே தனது மேசையில் இருக்கின்ற பைபிளாகிய நியாயப்பிரமாண புஸ்தகத்தை திறந்து வைத்து கொண்டு ஜெபம் செய்து சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து விட்டுதான் அவர் தன்னுடைய வேலையை ஆரம்பிப்பார். இப்படி இன்றைக்கும் நம்மில் நிறைய பேர் பைபிளாகிய நியாயப்பிரமாண புஸ்தகத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களும் மரியாதை கொடுக்கிறவர்களும் மேன்மையாக நினைக்கிறவர்களும் மதிக்கிறவர்களும் நம்மில் ஏராளமான பேர் இருக்கின்றார்கள். இதை ஆண்டவர் நம்மிடத்திலும் இன்றைக்கு எதிர்பார்க்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் எனக்கன்பானவர்களே, இன்றைக்கு நாம் ஆண்டவருக்கும் அவருடைய வார்த்தைகள் இடம்பெற்றிருக்கும் வேத புத்தகத்துக்கும் நாம் எவ்வாறு மதிப்பு கொடுக்கிறோம், மரியாதை கொடுக்கிறோம், எப்படி வாசிக்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்ப்போம். அன்றைக்கு எஸ்ரா நியாயப்பிரமாண புஸ்தகத்தை திறந்தபோது எல்லா ஜனங்களும் எழுந்து நின்று பணிந்து குனிந்து கர்த்தரை தொழுது கொண்டு தன்னுடைய அன்பை ஆண்டவருக்கு வெளிப்படுத்தினார்கள். இன்றைக்கு நாமும் அனுதினமும் வேதத்தை வாசித்து அதன்படி நடக்க வேண்டும் என்ற சிந்தனையுடன் ஆண்டவரை தேடி அனுதினமும் அவரை பணிந்து கொண்டாடுவோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல நாளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இப்பொழுதும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்மை தேடி அனுதினமும் உம்மை பணிந்து கொள்ள உதவி செய்தருளும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென்.